மயில் வந்து மாசமா இருக்கிறது ஒரு வழியா வந்து கோமதிக்கும் பாண்டியனுக்கு வந்து தெரிஞ்சிருது. அந்த டைம்ல வந்து ஒருத்தவங்க வீட்ல இருந்து வரதை வந்து அந்த பார்த்துட்டு இவ என்ன இந்த வீட்ல இருந்து வரா, இவ என்ன இங்க பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எனக்கும் தெரியல, முதல்ல வா நம்ம போய் அவளை விசாரிப்போம் அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு கோமதி வந்து அவ வந்து நம்மளுக்கு தான் தேவையே கிடையாதுன்னு வச்சுல, இனிமே வந்து அவள்கிட்ட என்ன விசாரிக்கிறது, வாங்க நம்ம அந்த வீட்லயே போய் விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனோம்னா ஒரு முடியாதவங்க வந்து படுத்திருக்காங்க. அம்மா அங்க வந்து ஒரு பொண்ணு வந்துட்டு போனுச்சுல அப்படின்னா, ஆமாம்மா அவ என்னோட கேர்டேக்கர் தான், வந்து என்ன பாத்துட்டு இருக்கா, இந்த வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கா அப்படின்றாங்க. என்ன வீட்டு வேலை செய்யறாளா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம்மா அவளுக்கு வந்து டைவர்ஸ் ஆக போகுதா, அதனால வந்து அவ குழந்தைய பாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து எங்க வீட்டுல வந்து வேலைக்கு சேர்ந்திருக்கா அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு கோமதி வந்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்னம்மா சொல்றீங்க, அவளுக்கு டைவர்ஸ் ஆக போகுதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம்மா அவ வந்து சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டாலாம், ஆனா வந்து அப்படி சேர்ந்து வாழ்றதுல வந்து அவங்க ஃபேமிலில யாருக்கும் விருப்பம் இல்லையா, அதனால வந்து டைவர்ஸ் கொடுக்கறதா வந்து முடிவு பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தா அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு வந்து பாண்டியன் வந்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஆனா அம்மா ஏதோ சொன்னீங்களே குழந்தைன்னு அப்படின்னாங்க. ஆமாம்மா அவ மாசமா இருக்கால, அதுக்கு அவ குழந்தைய பாத்துக்கணுங்கிறதுக்காக என்கிட்ட வேலைக்கு சேர்ந்திருக்கா அப்படின்றாங்க. இப்பதான் வந்து எல்லாருக்குமே வந்து விஷயம் தெரியுது. அதை கேட்டுட்டு வந்து ரெண்டு பேரும் வந்து என்ன இவ்வளவு பெரிய உண்மையை மறைச்சிருக்கா நம்மள்ட்ட அப்படின்னு சொல்லி இன்னமும் வந்து மயில் மேல கோவப்படுறாங்க. வாங்க கதையை தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இங்க வந்து பாண்டியன் வந்து ரொம்ப சமாதானப்படுத்துறதுக்காக வந்து கோமதி பின்னாடி வந்து போயிட்டே இருக்கிறாங்க. சொன்னா கேளுடி, வா வீட்டுக்குள்ள போவோம், நான் வந்து உன்னை நடிக்கிறான்னு சொன்னது தப்புதான், என்ன மன்னிச்சிரு, வா கோமதி போவோம் போவோம்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்காங்க. இந்த பாருங்க, நான் தேவையில்லாம பேசாதீங்க, நான் உங்களுக்கு கூட வரதெல்லாம் எனக்கு விருப்பமே கிடையாது. நீங்க என்னமோ செஞ்சு நான் நடிக்கிறேன் நான் அப்படி நடிக்கிறத அவளையே வச்சுக்கோங்க. நான் உங்க வீட்டுல வேலை செஞ்சதுக்கு நான் வெளியில வேலை செஞ்சிருந்தா நானே ஒரு நேரம் ஒரு மணிக்கு கடை வச்சிருக்கலாம். அவ்வளவு வேலையை வாங்கி எப்படி நான் நடிக்கிறேன் வேற நம்ம மேல பட்டம் போக்குறீங்க, நீங்க பெத்ததும் கர்மம் அப்படியே தான் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து என்னடி இப்படிலாம் பேசுற, நான் தெரியாம சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஒருவேளை நான் செத்து போயிருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, அப்ப வந்து நடிக்கிறான்னு சொல்லிட்டு அப்பயும் விட்டுருப்பீங்களா அப்படின்றாங்க. அதை கேட்டு வந்து பாண்டியன் வந்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்னடி இப்படிலாம் பேசுற அப்படின்றாங்க. உண்மைதான், நான் ஒருவேளை அந்த அப்படியே செத்து போயிருந்தேன்னா அப்பயும் வந்து சாவர மாதிரி நடிக்கிறான்னு தானே நினைச்சிட்டு இருப்பீங்க அப்படின்றாங்க. கோமதி நீ தயவு செஞ்சு அப்படி பேசாத, நீ இல்லாத ஒரு நாள் வந்து எனக்கு எவ்வளவு கஷ்டமா போச்சுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும், நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. நான் ஒரு நாள் கூட சாமியை கும்பிட்டு நீ பாத்திருக்க மாட்டேன், நான் சாமி கும்பிட்டதும் கிடையாது, எனக்கு இதை கூட அதை கூட நான் கேட்டதும் கிடையாது, ஆனா நீ ஹாஸ்பிட்டல் இருந்தபோது நான் கும்பிட்டேன், எனக்கு என் கோமதி கொடுத்துரு, நான் என் கடவுள்கிட்ட அந்த கடவுள்கிட்ட கேட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஆனா வந்து இப்பதான் வந்து அவர் கோமதி வந்து ஓரளவுக்கு வந்து புரிஞ்சுக்கிறாங்க. தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க, நான் வந்து நடிப்புக்காரீங்க, நான் தான் நிறைய டைலாக் பேசணும், நீங்க என்ன எக்ஸ்ட்ரா டைலாக் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, போங்க போய் வேலையை பாருங்க. ஆமா மறந்துட்டேன், உங்க கடை வேற திறக்காம இருக்கு, போய் திறங்க அதை முதல்ல அப்படின்ற மாதிரி வந்து கிண்டல் பண்றாங்க. என்னடி கோமதி நீ இப்படியே பண்ணிட்டு இருக்க, எனக்கு கால்லாம் வலிக்குதுடி, இப்ப நான் பிபி ஏறி போய் நான் ஹாஸ்பிட்டல்ல விழுந்து கிடக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆமாங்க அப்படிலாம் விழுந்து கிடந்தா உங்களை பாத்துக்க கூட ஆள் கிடையாது, நான் கண்டிப்பா வரமாட்டேன், தயவு செஞ்சு நீங்க வீட்டுக்கு போயிருங்க, இல்லாட்டி உங்க செல்ல பிள்ளை சரவணை அவனுக்கு போன் பண்ணி வர சொல்லுங்க, அவன் தான் சுத்திட்டே திரிவானே அவனை கூட்டிட்டு போங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இவங்க அந்த மாதிரி பேசிட்டே வரும்போது கரெக்டா ஆட்டோ ஒண்ணு வந்ததா, ஆட்டோல கோமதி ஏறிடுறாங்க. பின்னாடியே வந்து பாண்டியன் பார்த்துட்டு ஏறிடுறாங்க. போயிட்டே இருக்கும் போது எங்க மேம் போனோம்னா, போப்பா எங்கேயாச்சும் போ, எங்க உனக்கு பெட்ரோல் தீர்த்தம் அந்த இடத்துல நின்னுக்க, நான் அப்படியே இறங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. என்ன மேம் இப்படி பேசுறீங்க அப்படின்னு, நீ காசு கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்காத, அதான் பக்கத்துலயே அவரா வச்சிருக்கேன், அவரு காசு கொடுப்பாரு, நீ போ அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இவரும் வந்து போயிட்டே இருக்கும்போது கரெக்டா அந்த டைம்ல தான் மயில் வந்து அந்த வீட்டுக்குள்ள போறதை வந்து பாத்துறாங்க. பாத்துட்டு இவன் என்ன இங்க போறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிப்பாட்டுப்பா அப்படின்றாங்க. இல்ல மேம் எனக்கு இன்னும் பெட்ரோல் தீரல, பெட்ரோல் தீர்ந்தோன்னு நிப்பாட்டிக்கிறேன் அப்படின்றாங்க. இல்ல நீ நிப்பாட்டி போய் பெட்ரோல் ஃபுல் பண்ணிட்டு வா, அப்புறமா பாக்கலாம் அப்படின்ட்டு ஆட்டோக்கு காசு கொடுத்து அனுப்பிவிட்டுறாங்க. இவளும் வந்து வீட்டுக்கு போனதுல இருந்து வெயிட் பண்ணி பாத்துக்கிட்டே தான் இருக்காங்க. சரி எங்க எதுக்காக இந்த வீட்டுக்கு போனா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே வந்து காய்கறி எல்லாம் வாங்குறதுக்காக வந்து மயில் வீட்டை விட்டு வெளியே வரும்போது இவங்க வந்து அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. வீட்டுக்கு போய் பாக்குறாங்க, அங்க முடியாதமா ஒருத்தவரமா படுத்திருக்காங்க. அதை பார்த்துட்டு யாருமா நீங்க, உங்களுக்கு யார் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. இல்லம்மா இப்ப ஒரு பொண்ணு இங்க வந்துட்டு போனாலே அவ யாரு, உங்களுக்கு என்ன சொந்தமா எதுவும் தெரிஞ்சவங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஏமா அவ மயில பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, தெரியும், அவ சரியான பொய்க்காரி ஏமாத்துக்காரி அப்படின்ற மாதிரி வந்து கோமதி வந்து உடனே திட்ட ஆரம்பிச்சிடறாங்க. அதை பார்த்துட்டு அந்த அம்மா வந்துட்டு என்னம்மா வந்து பொண்ணை போய் இவ்வளவு பேசுற, அப்படிலாம் இல்லம்மா அவ ரொம்ப நல்லவ, அவ வந்து ரொம்ப முடியாம வந்து இங்க வந்து என் பொண்ணோட வேலை செய்யற பொண்ணுதான் வந்து இங்க சேர்த்து விட்டா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. யாருமா சொல்றீங்க அப்படின்னா, மீனான்னு ஒருத்தி வருவா, அவதான் வந்து இங்க வேலைக்கு சேர்த்து விட்டா அப்படின்னு. வேலைக்கியா அப்படின்னா, ஆமாம்மா எனக்கு வந்து எழுந்திரிச்சு நடக்கலாம் முடியாது, என்னை பாத்துக்கிறதுக்காக வந்து எனக்கு சமைக்கிறதுக்காக தான் வேலைக்கு சேர்த்து விட்டா, இங்கதான் வேலை செஞ்சுட்டு இருக்கா அப்படின்றாங்க. அவ எதுக்காக இங்க வந்து அவங்கள வேலைக்கு சேர்க்கணும் அப்படின்னா, ஆமாம்மா அவன் புருஷன் வந்து அவளை ஏத்துக்கலையா, அதனால சூசைட் பண்றதுக்காக போனா, அப்ப வந்து காப்பாத்தி வந்து வீட்டு வேலைக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வந்து விட்டுட்டு போனா அப்படின்னு. என்ன சூசைட் பண்ணிக்க போனாலா அப்படின்றாங்க. ஆமாம்மா என்னம்மா எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்க, உனக்கு மயில தெரியுமா அப்படின்னு. தெரியும் அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்றாங்க. சரிம்மா அதுவும் இல்லாம புருஷனை டைவர்ஸ் வேற பண்ண போறாளாம், டைவர்ஸ் பண்றதுக்கு டைவர்ஸ் பண்ணதுக்கு
போனதுக்கு அப்புறம் அவளையும் அவ குழந்தையும் பாத்துக்கணும்ல, அதுக்காகவே இந்த வேலை வேணும்னு சொல்லிட்டு இருந்துக்கிட்டா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. என்ன இப்போ குழந்தையா அப்படின்றாங்க. ஆமாம்மா, அவ மாசமா இருக்காத புருஷன்ட்ட சொல்லி அவனும் ஒத்துக்கலையா, ஏத்துக்கலன்ட்டா, அதனால வந்து டைவர்ஸ் கொடுத்துடலான்னு முடிவு எடுத்திருக்கா அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து 2 பேருமே வந்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்னம்மா என்னென்னமோ சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்றாங்க. என்னம்மா ஒன்னும் புரியாத மாதிரி பேசுறீங்க, உண்மைதான் அவ வந்து மாசமா இருக்காமா, இப்போ ஒரு 4 மாசம் ஆகும், கொஞ்சம் உடம்பு கூட வீக்கா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்களாம். டாக்டர்ஸ் வந்து நிறைய சத்து மாத்திரை கொடுத்துருக்காங்க, அதை கூட போடாம பாருங்க, வேலைக்கு காய்கறி வாங்க போகணும்னு போயிட்டா, சாப்பிட்டாலா வேற என்னன்னு தெரியல, நானும் கேட்க மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. கரெக்டா அந்த டைம்ல வந்து மயில் வெளியே போகும், சரவணன் வந்து அந்த டைம்ல வந்திருக்காங்க. மயில பார்த்தோன்னே வந்து தலையில அடிச்சுட்டு திரும்ப போற டைம் வந்து மயில் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அதை பார்த்துட்டு சரவணன் வந்து டக்குன்னு பதறி போய் தூக்கிடுறாங்க. மயில் என்னாச்சு மயில் முடிச்சு பாரு அப்படின்றாங்க. ஆனா வந்து மயில் வந்து முடிக்கவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிடுறாங்க. தூக்கிட்டு போனது கொஞ்ச நேரத்திலே வந்து கோமதி வந்து ஃபோன் பண்றாங்க சரவணனுக்கு. நீ எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அம்மா நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன் அப்படின்னா, ஹாஸ்பிட்டல்ல என்னாச்சுடா, எதுவும் ப்ராப்ளமா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இல்லம்மா, நான் வர வழியில இந்த மயில் மயக்கம் போட்டு விழுந்துட்டா, அதான் வந்து அவள் ஹாஸ்பிட்டல் போட்டு வந்திருக்கேன், ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்றாங்க. நீ அங்கேயே இரு, நாங்க வரோம் அப்படின்றாங்க. ஏமா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ இருடா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. வர நேரத்துல கரெக்டா வந்து டாக்டர் வந்துடுறாங்க. டாக்டர் வந்துட்டு இந்த பொண்ணை அட்மிட் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் தான் மேம், வரும்பொழுது மயக்கம் போட்டு வந்திருந்தாங்க, அதான் வந்து அட்மிட் பண்ணேன் அப்படின்றாங்க. நீங்க வந்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கரெக்டா வந்து கோமதி வந்துடுறாங்க. அவ வந்து அவனோட புருஷன் அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு டாக்டர் வந்து திட்டுறாங்க. ஏங்க உங்க ஒய்ஃப் தானே, இப்படி இந்த டைம்ல வந்து இப்படி கண்டுக்காம விட்டுருக்கீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து திட்டுறாங்க. அதை கேட்டுட்டு வந்து சரவணனும் வந்துட்டு, இல்லங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த அவங்க மாசமா இருக்காங்க, மாசமா இருக்கும்போது சாப்பிட்டாங்களா, டேப்லெட் போட்டாங்களா, எதுவுமே பார்க்க மாட்டீங்களா, உங்களை எத்தனையோ டைம் வர சொல்லி அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன், ஆனா வந்து அவங்க சொன்னதே கிடையாது அவங்கள்ட்ட அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு சரவணன் வந்து, இல்ல சொன்னது இல்ல, அது எதுவும் ப்ராப்ளமா அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க. அதான் சொன்னேனே அவ மாசமா இருக்கிறா அப்படின்றதுக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு வந்து கிளிக் ஆகுது, அம்மா முன்னாடி வந்து சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப ஷாக் ஆகி நிக்கிறாங்க. இல்ல மேம் எதுவும் பிரச்சனையா, வேற எதுவும் ப்ராப்ளம் இல்லல்ல அப்படின்ற மாதிரி வந்து பதட்டமா கேக்குறான். அதெல்லாம் ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, அவங்க கொஞ்சம் வீக்கா இருக்காங்க, சத்து மாத்திரை கொடுத்தேன் அதையும் சாப்பிடல, சாப்பாடே சாப்பிடலையாட்டுக்கு, அதான் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க, முதல்ல அவங்களுக்கு வந்து சாப்பாடை வாங்கி கொடுத்து டேப்லெட்டை போட வைங்க, அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து காமிக்கிறாங்க. மயில் வந்து அப்பதான் கண்ணு முழிக்கிறாங்க. கண்ணு முழிச்சாலும் கோமதியும் பாண்டியனும் தான் இருக்காங்க. அதை பார்த்து அவ அப்படியே அழுதுட்டு தலை கீழே குஞ்சு போட்டுக்கிட்டா, உனக்குலாம் வந்து மனசாட்சிங்கிறதே இருக்காதுல்ல, எங்க வீட்டு வாரிசு சுமந்துகிட்டு இப்படி கேவலமா இப்படி ஒரு டிராமா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க. இல்ல அது வந்து அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. என்ன இல்ல அப்படின்ற வந்து பாண்டியன் வந்து கேட்கும்போது, இல்ல இது உங்க வீட்டு வாரிசே இல்லன்னு உங்க பையன் சொல்லிட்டாரு, அதுக்கப்புறம் நான் எப்படி சொல்றது அப்படின்ற மாதிரி வந்து கோமதிட்ட வந்து சொல்லிடுறா. மயில் வந்து சொல்லிடுறாங்க. என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா நான் வந்து மாசமா இருக்கேன்னு உங்க பிள்ளைகிட்ட தான் முதல்ல சொல்ல வந்தேன், ஆனா இந்த வயித்துல இந்த வளர்ந்த பிள்ளை என் பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டாரு, அவரே சொன்னதுக்கு அப்புறம் நான் எப்படி உங்க வீட்டு வாரிசுன்னு உங்கள்கிட்ட வந்து நிக்கிறது, எனக்கு இவன் இந்த குழந்தைக்காக தான் எனக்கு வாழ்க்கை கொடுக்குறீங்க அப்படின்னா எனக்கு அந்த வாழ்க்கை வேணாம், என்னைய பார்த்து உங்க பிள்ளை சொன்னதுக்கு அப்புறம் இன்னொரு வாட்டி என் குழந்தைய பார்த்து சொல்லிட மாட்டாரு, என்ன நிச்சயம், எனக்கு உங்க பையனும் வேணாம் உங்க குடும்பமும் வேணாம், நான் என் குழந்தைய பாத்துக்கிறேன், நான் வந்து உங்க பையனுக்கு டைவர்ஸ் கொடுத்துறேன், உங்களுக்கு பிடிச்ச பொண்ணையும் இல்ல அவர் பார்த்துட்டு இருக்காரு அந்த பொண்ணையும் நீங்க கல்யாணம் பண்ணி வச்சுக்கோங்க, நானுமே அந்த குடும்பத்துக்குள்ள வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதை கேட்டுட்டு கோமதி, சரிடி நானும் அந்த குடும்பத்துக்கு போகல, எனக்கும் அந்த குடும்பத்துல வாழ்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல, நீ என்னையும் சேர்த்து பாத்துக்கிறியா அப்படின்ற மாதிரி வந்து கோமதி கேக்குறாங்க. என்னத்த சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா எனக்கு அந்த குடும்பம் பிடிக்கல, உன்னை எப்படி ஒரு மாதிரி பிளேம் பண்ணி அனுப்புறாங்களோ இப்ப என்னையும் அப்படிதான் நாடகக்காரி ஏமாத்துக்காரின்னு சொல்லியிருக்காங்க, எனக்கும் அந்த வீட்டுக்கு போக பிடிக்கல, நானும் இது மாதிரி ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு என் பேர பிள்ளையோட நானும் இருந்துடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இதை வந்து யாருமே எதிர்பார்க்க முடியாத ஒரு ட்விஸ்டா இருக்கு. இதோட வந்து இந்த சீரியல் வந்து முடியுது. நாளைய எபிசோட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.